இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸில் வந்து நமக்கு 2 பீஸ் இருக்கும். அதில் வந்து கர்வ் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை விட்டுருங்க. பாருங்க, இதுதான் அந்த கர்வ். கீழ் பகுதினா இதுதான் கீழ் பகுதி. அந்த கீழ் பகுதியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிருக்கணும். இப்போ நம்ம தைக்கிறது வந்து பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சாதாரண துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாடா மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பீஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மடக்கி அடிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த பீஸை உள்ளே கொடுத்து நம்ம அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து இழுக்காது. இப்போ நம்ம பனியன் கிளாத் அடிச்சோம்னா தையல் விழுகாது, ஓட்ட ஓட்டையாக விழுகும். அந்த மாதிரி நமக்கு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நாடா மாதிரி ஒரு துணியில் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது நான் உள்பகுதியில் தான் கொடுத்துருக்கேன். நமக்கு வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சாலும் நம்ம உள்பகுதியில் தான் அது இருக்கும். அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ மறுபடியும் ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து கால் பகுதியை மடக்கி அடிச்சிட்டோம். சேம் இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் இருக்கும். அந்த பீஸை வந்து நம்ம இதே மாதிரி அடிச்சுக்கலாம். ஆரம்பத்துலேருந்து தச்சு பழகிறவங்க எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே தைச்சாதான் உங்களுக்கு நான் எந்த மாதிரி மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எடுத்ததும் ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட்லேருந்து வெளியே வந்துருங்க. இப்போ நம்ம இந்த கர்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் மாதிரி இருக்க பகுதியை அடிச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு நாடா வச்சு பாருங்கள், அந்த கர்வை அடிச்சுக்கலாம். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு கர்வ் இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 கர்வையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்வ் ரெண்டும் சென்டரில் வர மாதிரி மடக்கினீங்க அப்படின்னா பாருங்கள், சென்டரில் வர மாதிரி மடக்கினீங்கன்னா கால் பகுதி இந்த மாதிரி நீளமாக அடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட கால் பகுதி அடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு ட்ரௌசர் சேஃப் கிடச்சிரும். பாருங்கள், ட்ரௌசர் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு அடிக்கணும். அதுக்கு எலாஸ்டிக் எப்படி எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, அந்த ஃபுல் லென்த்துக்கும் எடுத்துக்கணும். அந்த ஃபுல் லென்த்தும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு டபுள் சைடு எடுக்கிறதில்ல, ஒரு சைடு மட்டும் ஃபுல் லென்த்தும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ட்ரௌசரை மேல் பகுதியை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம மேல் பகுதியை ஒரு 1/2 இன்ச் மடக்கி அடிச்சிட்டோம். இப்போ திருப்பி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு சென்டரில் எலாஸ்டிக் வச்சு ஊசியை உள்பகுதியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை இழுத்து அதுக்கப்புறம் அடிங்க. ஒரு சிலர் வந்து க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ரெண்டாவது சென்டரில் அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப நாள் நானும் அந்த மாதிரி தச்சு பார்த்துட்டு எலாஸ்டிக் எனக்கு ஃபினிஷிங் கரெக்டாகவே வரல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு மறுபடியும் கீழ் பகுதியில் ரெண்டாவது அடித்தேன். எனக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்துச்சு. அதனால நான் ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணுறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 1 இன்ச் அளவுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக அடிச்சுட்டு திருப்பி நீங்கள் அடிச்சிங்கன்னா சென்டர் பகுதியில் நீங்கள் ஒரு நாடா கூட போட்டுக்கலாம். ஊசியை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஊசியை கீழே வச்சுட்டு தான் நம்ம எலாஸ்டிக் இழுக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு ட்ரௌசர் கையோட வரும். அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நம்ம கீழ் பகுதியில் ஒரு தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ட்ரௌசர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.